ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிழங்கா மீனை எப்படி வீட்டில் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வாங்குகிற இடத்துல க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். நம்ம மார்க்கெட்லேருந்து மீன் வாங்கிட்டு வந்ததுமே ஒரு 2 தண்ணியில் நல்லா அலசிட்டு 3வது தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. செதில்கள் இருக்க மீன் தண்ணியில் நல்லா ஊறினா மட்டும்தான் செதில்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே பாருங்கள், ஒரு 15-20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் லேட் ஆகும், ஒரு அரை மணி நேரம் ஆகும் மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு, வேறு வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஒரு தட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கத்திரிக்கோளும் இந்த மாதிரி வெஜிடபிள் பீலர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அதில் அரும்பாக இருக்குது, அது நமக்கு செதில்கள் எடுக்க வரும். மற்றபடி கத்தி பிளெயினாக இருக்க கத்தி செதில் எடுக்க வராது. இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒரு 2-3 பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி மீனெல்லாம் தண்ணிக்குள்ளே கிடக்கட்டும். அப்போ தான் அது நல்லா செதில் ஊறிக்கிட்டே இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். எடுத்து தட்டில் போட்டதும் நம்ம இந்த மாதிரி செதில்களை சுரண்டி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அரும்பாக இருக்கக்கூடிய கத்தியோ அல்லது வெஜிடபிள் பீலரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணியிலேருந்து எல்லா மீனையும் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 மீன் நம்ம செதில்கள் எடுத்ததுமே அடுத்த மீன் காய ஆரம்பிச்சிரும். நமக்கு காஞ்சதுக்கப்புறமும் நமக்கு செதில்கள் எடுக்க வராது. அதனால் ஒரு 2-3 மீன் மட்டும் வெளியில் எடுத்து வச்சு நீங்கள் செதில்கள் எடுங்க. அதுக்கப்புறம் மற்ற மீன்லாம் தண்ணியில் ஊறிட்டு இருக்கட்டும். இந்த கிழங்கா மீன் பாசிகளை சாப்பிட்டு வாழக்கூடிய மீன் தான். இதுலேயும் சத்துக்கள் அதிகம் இருக்குது. இந்த மீனையும் சுறா மீன் மாதிரியே கருவுற்ற தாய்மார்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பாக இதனுடைய சத்துக்கள் குறித்து நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது சத்துக்கள் குறித்து போடும்போது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், செதில்களெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதனுடைய முதுகு பகுதியில் இருக்க ஃபின் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் இருக்க ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். எப்போவுமே செதில்களை எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே செதில்கள் நம்ம வாலிலேருந்து தலை நோக்கி தான் எடுப்போம். அதனால் வாலை செதில் எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா வாலை பிடிச்சி தான் நம்ம செதில்களை எடுப்போம். எடுத்ததுக்கப்புறம் இதனுடைய வாய்ப்பகுதியை நம்ம வெட்டிக்கலாம். எப்போவுமே மீனில் செதில் எடுத்ததுமே அடுத்து நம்ம வாயை வெட்டி போடுறது நல்லது. ஏன்னா அதில் இருக்க பல்கள்லாம் நம்ம கையில் குத்தி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது சின்ன பல்லாக இருக்கலாம், பெரிய பல்லாக இருக்கலாம். அதனால் எப்போவுமே அதனுடைய வாய்ப்பகுதியை கட் பண்ணி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அதனுடைய ஸ்டமக் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸ்டமக்கை கட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த அழுக்குகள் எல்லாத்தையும் எடுக்க முடியும். அதை எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பீஸ் வேண்டான்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். இல்லை அது வேணும்னா நான் அடுத்த மீனில் செய்து காமிக்கிறேன். அதோடு வச்சிங்கன்னா தான் மீன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இல்லை உங்களுக்கு தலைப்பகுதி அந்த பீஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இதை முழுசாக நீங்கள் போட்டு குழம்பு பண்ணிக்கலாம். இல்லை சூப் வைக்கலாம், அவியல் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது தான் இதில் உங்களுக்கு சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அடுத்த மீனையும் நான் உங்களுக்கு செதில் எடுத்துட்டு அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெட்டி இருக்கிற மாதிரி வச்சு உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு சூப்பெல்லாம் வைக்கும்போது ஸ்டாக் நல்லா இறங்கும். இந்த கிழங்கா மீன் பார்த்திங்கன்னா விலை எப்போவுமே உங்களுக்கு 300க்கு மேலே தான் இருக்கும். கேஜி 300, 400 அந்த ரேட்டில் தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் வாங்கி வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மீனெல்லாம் வாங்கி சூப் வச்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயும் நான் செதில்கள் எடுத்துகிட்டு வாயை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் இதில் தலைப்பகுதியில் இருக்க பீஸை நான் எடுக்கலை. இந்த மாதிரி உள்ளே இருக்க சவுளை தான் நான் எடுக்கிறேன். அதாவது கில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்த தான் எடுக்கிறேன். அதை இந்த பீஸோடய சேர்த்து எடுத்துடலாம். எடுத்திங்கன்னா தான் வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் சேர்த்து நமக்கு வெளியில் வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது குழம்பு வைக்கும்போது இருக்கட்டும், ஃப்ரை பண்ணுறதுக்காக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த மீனில் இருக்க சத்துக்கள்லாம் ஈஸியாகவே அழிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரஃபாக அலசி வச்சுருக்கிறேன்.
இதை இன்னும் ஒரு 2 தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் சத்துக்களுக்காக சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையை நீங்கள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து குழம்போ அவியலோ சூப்போ எதுனாலும் வைக்கலாம். இல்லை நீங்கள் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தலையை வெட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றனா சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.